வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு முக்கிய செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தல் நடக்கும் ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் 24 தொகுதிகளுக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிந்துள்ளது. அடுத்து 26 தொகுதிகளில் வரும் 25ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான பரப்புரை திங்களன்று மாலை 5 மணியுடன் முடிவுக்கு வந்தது. 6 மாவட்டங்களில் பரவியுள்ள 26 தொகுதிகளில் 239 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, காஷ்மீர் பாஜக தலைவர் ரவீந்திர ரெய்னா, காஷ்மீர் மாநில காங்கிரஸ் தலைவர் தாரிக் ஹமீது கர்ரா உள்ளிட்ட பிரபலங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. காஷ்மீரிலிருந்து புலம்பெயர்ந்த 600 பேர் டெல்லியில் வாக்களிக்க உள்ளனர். 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. டெல்லியின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட அதிஷி முதலமைச்சர் நாற்காலியில் அமராமல் அருகே மற்றொரு இருக்கை போட்டு அமர்ந்தார். கடந்த 21ஆம் தேதி மாலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் டெல்லி முதலமைச்சராக அதிஷி பதவியேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து இன்று புதிய முதலமைச்சராக அதிஷி பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்போது முதலமைச்சர் நாற்காலியில் அமராமல் அதன் அருகே மற்றொரு இருக்கை போட்டு அமர்ந்தார். ராமர் 14 வருடங்கள் வனவாசம் சென்றபோது பரதன் அடைந்த அதே வழிதான் இன்று தனக்கும் உள்ளதாக அதிஷி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முதலமைச்சர் நாற்காலியில் அமராமல் அதிஷி பொறுப்பேற்றுக் கொண்டதை பாஜக நாற்காலி நாடகம் என்று விமர்சித்து உள்ளது. அதிஷியுடன் அமைச்சர்களாக சௌரவ் பரத்வாஜ், கோபால் ராய், கைலாஷ் கெலாட், இம்ரான் ஹுசைன், முகேஷ் அஹ்லாவத் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். ஆம் ஆத்மி கட்சி தனது ஊழலை மறைக்கவே ராமர் குறித்து பேசுவதாக குற்றம் சாட்டியுள்ள டெல்லி மாநில காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மியின் நாடகத்தை மக்கள் நன்றாக புரிந்து கொண்டு விட்டதாக தெரிவித்திருக்கிறது. டெல்லி முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட அதிஷி பரதன் ஆட்சி செய்தது போல அடுத்த 4 மாதங்கள் டெல்லியில் ஆட்சி நடத்தப்படும் என்று பேசியிருந்தார். இதுகுறித்து டெல்லி மாநில காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மியை விமர்சனம் செய்துள்ளது. டெல்லியின் ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஆம் ஆத்மி கட்சி விரைவில் வெளியேற்றப்படும் எனவும் எக்ஸ் வலைதளத்தில் டெல்லி காங்கிரஸ் பதிவிட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் இந்தியா கூட்டணியில் இருக்கும் நிலையில் சக கூட்டணி கட்சியான ஆம் ஆத்மியை காங்கிரஸ் கடுமையாக விமர்சனம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் படத்திறப்பு மற்றும் நினைவேந்த நிகழ்ச்சி சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. யெச்சூரியின் படத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து மலர் அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் சீதாராம் யெச்சூரியுடனான நினைவலைகளை பகிர்ந்து கொண்டு அவருக்கு புகழாரம் சூட்டினார். தோழர் யெச்சூரி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களுக்கும் சொந்தம், அனைவருக்கும் சொந்தம். எல்லோருக்கும் சொந்தமானவராக அவர் விளங்கினார், வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார், எடுத்து காட்டியிருக்கிறார், வழிகாட்டி இருக்கிறார். இந்தியாவோட கருத்தியலின் அடையாளமாக ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை நிச்சயமாக நாம் அவரைத்தான் குறிப்பிட வேண்டும். அவருடைய இழப்பு என்பது ஒரு கருத்தியலுக்கான இழப்பாக அமைந்துவிட்டது. அனைத்து கட்சி உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவுடன் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் எந்த காரணமும் கூறாமல் நிறுத்தி வைப்பதாக தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற காமன்வெல்த் நாடாளுமன்ற கூட்டமைப்பு நிகழ்ச்சிக்கு மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமை தாங்கினார். இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழக சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு, மாநில சட்டமன்றத்தின் பெரும்பான்மை உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவுகள் கூட பயன்பாட்டிற்கு கொண்டுவர முடியவில்லை என தெரிவித்தார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சில மசோதாக்கள் காரணமின்றி பல ஆண்டுகளாக ஆளுநர் அலுவலகத்தில் முடங்கி கிடப்பதாகவும் அப்பாவு விமர்சித்தார். ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் வெளியேற்றப்பட்ட சூழ்நிலையிலும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டும் மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ஓரிரு மணி நேரத்தில் தனது ஒப்புதலை வழங்குவதாக அப்பாவு தெரிவித்தார். மாநில மக்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாநில சட்டப்பேரவைகள் நிறைவேற்றும் மசோதாக்கள் மற்றும் தீர்மானங்களை மத்திய அரசு மதிக்கும் வகையில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் அப்பாவு வலியுறுத்தினார்.
திருச்சியில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான நபர் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். என்ன நடந்தது திருச்சியில் என்பதை பார்ப்போம். திருச்சி திருவானைக்காவலில் ஆட்டுக்குட்டி சுரேஷ் என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஜம்புகேஸ்வரனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை பறிமுதல் செய்வதற்காக வண்ணத்துப்பூச்சி பூங்கா அருகே உள்ள ஊசிப்பாலம் பகுதிக்கு ஜம்புகேஸ்வரனை காவல்துறையினர் அழைத்து சென்றுள்ளனர். அந்த பகுதியில் இருந்த ஆயுதங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த ஆயுதங்களை பறித்து உதவி ஆய்வாளரை தாக்கிவிட்டு ஜம்புகேஸ்வரனை தப்பியோட முயன்றதாக கூறப்படுகிறது. உடனே காவல் ஆய்வாளர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. ஜம்புகேஸ்வரன் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜம்புகேஸ்வரன் தாக்கியதால் தற்காப்பிற்காக ஆய்வாளர் வெற்றிவேல் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக மாநகர காவல் ஆணையர் காமினி தகவல் அளித்துள்ளார். அவர் மீது 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஆல்வினை கோவையில் துப்பாக்கிச்சூடு நடத்தி காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு விவகாரத்தில் தேவஸ்தானத்தின் கோரிக்கையை ஏற்று நெல்லை வண்ணாரப்பேட்டையில் பெண்கள் வீடுகளில் விளக்கேற்றினர். பிரசாத லட்டில் மிருக கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக ஆய்வறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் இந்த லட்டை சாப்பிட்ட தோஷத்தை நீக்க வீடுகளில் பெண்கள் விளக்கேற்ற வேண்டும் என்று திருமலை தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்தது. இதையேற்று நெல்லை வண்ணாரப்பேட்டை பாலாஜி நகர் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் பெண்கள் வீடுகள் முன்பு விளக்கேற்றி ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை உச்சரித்து பிரார்த்தனை மேற்கொண்டனர். திருப்பதி கோயில் பிரசாத லட்டுவால் யாரும் பாதிப்படைந்துவிடக் கூடாது என பிரார்த்தனை செய்து அங்குள்ள விநாயகர் கோயிலில் சிறப்பு வழிபாடும் நடத்தப்பட்டது. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் நடவடிக்கை எடுப்பார் என நீலகிரி தொகுதி திமுக எம்பி ஆர் ராசா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வட மாவட்டங்களில் விசிக இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியாது, கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுகவால் ஜெயித்திருக்க முடியாது போன்ற கருத்துக்களை விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அண்மையில் தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக எம்பி ஆர் ராசா முடிவடைந்த திட்டப்பணிகளை தொடக்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து சத்தியமங்கலத்தில் கட்டப்பட்ட சுகாதார நிலையம் மற்றும் அறிவுசார் மையத்தை பார்வையிட்ட பின் ஆர் ராசாவிடம் ஆதவ் அர்ஜுனா கூறியது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது குழப்பத்தை ஏற்படுத்தவே ஆதவ் அர்ஜுனா இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். எனவே இந்த மாதிரியான குழப்பத்தை விளைவிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை போகின்ற அல்லது துணை போகிறார்களோ, ஒரு குறுக்கு அரசியல் செய்கிறார்களோ, மதவாத அரசியலுக்கு தெரிந்தும் தெரியாமல் விலை போகிறார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லுவதை எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் ஏற்க மாட்டார். விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறையிலும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்கின்ற அந்த நிலையும் இருக்கிறது. தேனியில் தனியார் நர்சிங் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையினர் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தேனியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரி மாணவி ஒருவர் ஓணம் பண்டிகை விடுமுறையில் சொந்த ஊர் சென்றுள்ளார். விடுமுறையை முடித்து மீண்டும் கல்லூரி செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருந்த போது தன்னை 4 பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக மாணவி திண்டுக்கல் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தேனி மாவட்டத்தில் கடத்திய தன்னை திண்டுக்கல் மாவட்டத்தில் இறக்கிவிட்டதாக புகாரில் குறிப்பிட்டார். அதன் அடிப்படையில் தேனி பழைய மற்றும் புதிய பேருந்து நிலையங்களில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மாணவி இறங்கியதாக கூறப்படும் காட்சிகளோ மாணவியை கடத்திச் சென்ற காட்சிகளோ அதில் பதிவாகவில்லை என்பது தெரியவந்தது. அதே நேரத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது மருத்துவ பரிசோதனையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. இதற்கிடையில் மாணவிக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டதால் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாலியல் விழிப்புணர்வு கல்வியின் அவசியத்தை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குழந்தைகள் தொடர்புள்ள பாலியல் ஆபாச படங்கள் குறித்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்கள் சிலவற்றை தெரிவித்தது. பாலியல் விழிப்புணர்வு கல்வி என்றாலே ஏதோ மேற்கத்திய கலாச்சாரத்துடன் தொடர்புடையது என்றும் நமது கலாச்சாரத்திற்கு தொடர்பு இல்லாதது என்றும் தவறான கருத்தாக்கம் மக்கள் மனதில் பதிந்து கிடப்பதாக நீதிபதிகள் அமர்வு தெரிவித்தது. இதன் காரணமாகவே பாலியல் சுகாதாரம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து வெளிப்படையாக விவாதிப்பதில் தடை கற்களாக உள்ளதாகவும் நீதிபதிகள் கூறினர். இந்த சூழலில் பாலியல் விழிப்புணர்வு கல்வியின் அவசியம் ஏற்படுவதாகவும் இதன் மூலம் பாலியல் சுகாதார பாதிப்புகள் குறைவதுடன் பாலியல் குற்றங்களும் குறையும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர்.
நாட்டின் மக்கள் தொகை அதிகரித்து வரும் சூழலிலும் பாலியல் விழிப்புணர்வு கல்வியின் அவசியம் அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பாலியல் விழிப்புணர்வு கல்வியை இளமையிலேயே கற்பது பல்வேறு பலன்களை அளிப்பது ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் கூறினர். ஓடும் ரயிலில் செல்போன் திருடும் கும்பல் கல்லால் தாக்கியதில் திருச்சி மாவட்ட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தலைமை காவலரின் வலது கண் அகற்றப்பட்டது. மேலும் அவருக்கு 3 பற்கள் மற்றும் முகத்தில் உள்ள தசை எலும்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். முதல்நிலை காவலர் சுதாகர் கடந்த 18ஆம் தேதி பணி முடிந்து சென்னையிலிருந்து திருச்சிக்கு ரயிலில் சென்றுள்ளார். அப்போது விழுப்புரத்தை நெருங்கிய போது ரயில் வேகம் குறைந்து மெதுவாக சென்றுள்ளது. அப்போது சுதாகர் ரயில் படிக்கட்டு அருகே நின்று செல்போன் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு கும்பல் கல்லால் தாக்கியுள்ளனர். அதில் அவருக்கு கண் மற்றும் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்த ரயில்வே காவல்துறையினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் மதுரை கண் சிறப்பு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளித்தும் பலன் அளிக்காததால் அவரது கண் அகற்றப்பட்டது. இதற்கிடையில் பாதிக்கப்பட்ட சுதாகரின் மனைவி ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் உரிய ஆவணங்களின்றி வந்த தனியார் சொகுசு பேருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து ஒரே பதிவு எண்ணில் 4 பேருந்துகள் சாலை வரி கட்டாமல் இயங்கி வந்ததும் தெரியவந்துள்ளது. ஓட்டுநர் சுரேஷ் என்பவர் 23 பயணிகளுடன் மதுரையிலிருந்து சென்னை நோக்கி சென்றுள்ளார். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க பேருந்து நிறுத்தப்பட்டது. அப்போது மற்றொரு பேருந்து அதே எண்ணில் கடந்து சென்றது தெரியவந்தது. தகவல் அறிந்து அங்கு வந்த அதிகாரிகள் ஆவணங்களை சரிபார்த்தனர். தொடர்ந்து புதுச்சேரி பதிவெண் கொண்ட பேருந்து மற்றொரு பேருந்தின் பதிவு எண்ணை பயன்படுத்தி வந்தது தெரியவந்தது. மேலும் போலி ஆவணங்கள் மூலம் பல லட்சம் ரூபாயை தனியார் சொகுசு பேருந்து நிறுவனம் ஈட்டியது தெரியவந்தது. பின்னர் பயணிகள் மாற்று வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். வழக்கமான நோய்களுக்கு பயன்படுத்தப்படும் 16 மருந்துகள் போலியானவை என இந்திய மருத்துவ கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அறிவித்துள்ளது. கிளென்மார்க் பார்மா நிறுவனத்தின் டெல்மா ஹெச் என்ற மருந்து இரத்த அழுத்தத்திற்காக மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது. அதேபோல பித்தப்பை கற்களை சரிசெய்ய மருத்துவர்களால் வழங்கப்படும் சன் பார்மாவின் அர்சோகோல் 300 உள்ளிட்ட 16 மருந்துகள் பாதுகாப்பு மற்றும் தர ஆய்வுகளை பூர்த்தி செய்யவில்லை என இந்திய மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. 40 மாத திமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். 4 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் குறைவான முதலீட்டை ஈர்த்துள்ளதாக விமர்சித்துள்ள அவர், மற்ற மாநில முதலமைச்சர்கள் ஈர்த்ததை விட மிக மிக குறைவான முதலீட்டை கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். 4 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் சுமார் 18,000 கோடி ரூபாய் மட்டுமே முதலீடாக ஈர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சரின் செயல்பாடு 0 என்பதால் தான் வெள்ளை அறிக்கையை வைக்க மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தலைமறைவாகியிருந்த பிரபல ரவுடி பட்டறை சுரேஷை திருச்சி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பிரபல ரவுடிகள் பலரும் போலி ஆவணங்களை தயாரித்து சொத்துக்களை ஏமாற்றி பறித்துக் கொண்டதாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாருக்கு புகார்கள் வந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் திருச்சியில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் ஒரே நேரத்தில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். இதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களில் கணக்கில் வராத 66 அசல் பத்திரங்கள் பிரபல ரவுடி பட்டறை சுரேஷ் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டன. அவை கட்ட பஞ்சாயத்து மூலமாகவும் கந்துவட்டி தொழில் மூலமாகவும் மிரட்டி பெறப்பட்டவை என்பது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து பட்டறை சுரேஷை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் புதுச்சேரிக்கு குடும்பத்துடன் தப்பிக்க முயன்ற அவரை சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். திருவெரும்பூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கைதானவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது என்று கூறி தஞ்சையில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான இளம்பெண் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. கடந்த 12ஆம் தேதி இளம்பெண் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 2 சிறுவர்கள் உட்பட 6 பேரை கைது செய்தனர். அவர்களில் கவிதாசன், திவாகர், வேல்முருகன் ஆகிய 3 பேர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறையில் உள்ள பிரவீன் மற்றும் 2 சிறுவர்கள் சார்பில் பிணை கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் அவர்கள் வெளியே வந்தால் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படும் என்று பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். மேலும் ஆதாரங்களையும் சாட்சிகளையும் அவர்கள் அழிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அந்த பெண் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் இந்த கஞ்சா பழக்கம் உள்ளவர்கள், வியாபாரத்தோடு தொடர்புடையவர்கள். அப்போ அவங்க போலீஸுடைய செல்வாக்கு அவங்களுக்கு இருக்குது. இப்போ அவங்க வெளியில் வந்தால் இந்த பெண்ணுடைய உயிருக்கு ஆபத்து என்பது ரொம்ப அச்சப்படுறோம் நாங்கள். அதனால அந்த பெண் சார்பாக ஒரு மனுவை இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். இந்த 6 பேரை சிறையிலேயே வைத்து பிணை கொடுக்காமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு விசாரணையை நடத்தி
உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என அந்த மனுவில் கோரியிருக்கிறோம். ஆஸ்கர் விருதுக்கான பரிசீலனை பட்டியலில் 6 தமிழ் திரைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. 2025ஆம் ஆண்டுக்கான ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவிலிருந்து 29 திரைப்படங்கள் பரிசீலிக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் 12 ஹிந்தி படங்களும் 6 தமிழ் படங்களும் 4 மலையாள படங்களும் தெலுங்கு மற்றும் மராத்தியிலிருந்து தலா 3 படங்களும் ஒரு ஒரிய படமும் அடங்கும். தமிழிலிருந்து கொட்டுக்காளி, வாழை, தங்கலான், ஜமா, மகாராஜா, ஜிகர்தண்டா XX ஆகிய படங்கள் ஆஸ்கர் விருதுக்கு அனுப்ப இந்திய திரைப்பட கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது. இதில் ஹிந்தியில் வெளியாகி மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய லாபட்டா லேடிஸ் திரைப்படம் சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் என்ற கேட்டகரியில் நாமினேட் ஆகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்ட கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை தொடங்கப்பட்டது. இந்தியாவின் மிகப்பெரிய கைத்தறி நிறுவனமான கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் ஆண்டுதோறும் தீபாவளி விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை களை கட்டும். இந்த ஆண்டுக்கான தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் சரையு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். 30 விழுக்காடு வரை சிறப்பு தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் தீபாவளி பண்டிகையில் 210 கோடி ரூபாய் விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஆரணி பட்டு புடவைகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அரசு வேலை வாங்கி தருவதாக 65 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் அவரது மகள் மீது சேலம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சேலத்தைச் சேர்ந்த முனுசாமி என்பவர் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். அதில் ஆதி திராவிட நலத்துறையின் முன்னாள் அமைச்சரான சுப்பிரமணியனுக்கு அறிமுகமான போது சமையலர் பணிக்கு 20 பேருக்கு பணி ஆணை வழங்க உள்ளதாகவும் அதற்கு தலா 3 லட்சம் ரூபாய் தருபவர்களுக்கு பணி வழங்குவேன் என்று கூறியதாகவும் முனுசாமி குறிப்பிட்டுள்ளார். அதன்படி தனது நண்பர்கள், உறவினர்கள் 20 பேர் மூலம் சுமார் 65 லட்சம் ரூபாயை வாங்கி சுப்பிரமணியிடம் கொடுத்ததாக முனுசாமி தெரிவித்துள்ளார். ஆனால் 25 லட்சம் ரூபாயை மட்டும் திருப்பிக் கொடுத்துவிட்டு மீத தொகையை வழங்காமலும் வேலை வாங்கி கொடுக்காமலும் ஏமாற்றியதாக புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் மற்றும் அவரது மகள் லாவண்யா மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இலங்கை கடற்படையால் கைது செய்து தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கடந்த 21ஆம் தேதி சிறைபிடிக்கப்பட்ட மயிலாடுதுறையைச் சேர்ந்த 37 மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விரைந்து விடுவிக்குமாறு முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மீனவர்கள் மீது அதிக அளவில் அபராதம் விதிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கைதாகும் மீனவர்களுக்கு அவர்களின் சக்திக்கு மீறி அபராதங்கள் விதிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் நிறுவனங்களான பிளிப்கார்ட் மற்றும் அமேசான் ஆகிய நிறுவனங்களிடமிருந்து வர்த்தக விவரங்களை காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எனப்படும் இந்திய போட்டி ஆணையம் கேட்டுள்ளது. இவ்விரு நிறுவனங்களுக்கும் எதிராக 4 ஆண்டுகளுக்கு முன் தொடரப்பட்ட நம்பிக்கைக்கு எதிரான வழக்கு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. பிளிப்கார்ட், அமேசான் ஆகிய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட உள்ள அபராத தொகையை கணக்கிடுவதற்காக ஆண்டு வர்த்தக விவரங்களை போட்டி ஆணையம் கேட்டுள்ளது. 2 நிறுவனங்களின் சர்வதேச அளவிலான வர்த்தக விவரங்கள் அல்லது கடந்த 3 ஆண்டு மொத்த வருவாயில் 10% அபராதமாக விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு போட்டி சட்ட திருத்தத்தின் கீழ் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளனர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்பட்டதால் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டிட்டோ ஜாக் அமைப்பினர் வருகிற 30ஆம் தேதி மற்றும் 1ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். இது தொடர்பாக அந்த குழுவின் நிர்வாகிகளோடு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினார். தங்களது அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுமாறு ஆசிரியர்கள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்பட்டதால் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளனர். தமிழக அரசுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த நிதியை பெற்ற பின்னர் தங்களது நிதி சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக டிட்டோ ஜாக் அமைப்பினர் தெரிவித்தனர். பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட பொழுது 243 முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை அனைத்து சங்கங்களும் உயர்மட்ட குழு அறிவித்தது. அதை ஏற்று பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரிடம் கொண்டு சென்று உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள். விரைவிலே அதற்குண்டான தீர்வு வரும் என்ற எதிர்பார்ப்பினை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே நடந்த பல கட்ட பேச்சுவார்த்தையில் நிறைவேறாத விஷயங்களை எடுத்துக் கூறியிருக்கிறோம். பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்தது. விரைவில் நிறைவேற்றுவார் என்ற எதிர்பார்ப்பை தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் ஒட்டுமொத்த தலைவர்களும் எதிர்பார்க்கிறோம்.
தும்பட் திரைப்படம் மறு வெளியீட்டில் 21 கோடியே 57 லட்சம் ரூபாய் வசூலித்துள்ளது. இயக்குனர் ரஹி அனில் பார்க்கி இயக்கத்தில் உருவான திரைப்படம் தும்பட். சுதந்திர காலத்திற்கு முன் தங்க புதையலை தேடிச் செல்லும் நாயகன் எதிர்கொண்ட பிரச்சனைகளை மையமாக கொண்டு ஹாரர் பாணியில் இந்த படம் உருவானது. 2018ஆம் ஆண்டு திரையரங்குகளில் வெளியாகி கவனம் பெற்றாலும் பெரிய வெற்றியை பதிவு செய்யவில்லை. இதனால் இந்த படம் செப்டம்பர் 13ஆம் தேதி தமிழ் உட்பட பேன் இண்டியா மொழிகளில் மறு வெளியீடானது. தற்போது மறு வெளியீட்டில் தும்பட் படம் ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் கொட்டுக்காளி திரைப்படம் கிராண்ட் பிரிக்ஸ் என்ற விருதை வென்றிருக்கிறது. 22வது அமீர் ஆட்டம் என்ற இந்த சர்வதேச திரைப்பட விழாவில் கொட்டுக்காளி படத்திற்கு இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. கூழாங்கல் திரைப்படத்தின் மூலம் புகழ்பெற்ற PS வினோத் ராஜ் கொட்டுக்காளி திரைப்படத்தை இயக்கியிருந்தார். சூரி மற்றும் அன்னாபென் நடித்துள்ள இந்த படத்தை சிவகார்த்திகேயன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது. இந்த படம் கடந்த மாதம் 23ஆம் தேதி வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் தமிழ் சினிமாவில் கொட்டுக்காளி திரைப்படம் ஒரு புது முயற்சி என்றும் பல திரைப்பிரபலங்கள் பாராட்டினர். பெர்லின் நகரில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட முதல் தமிழ் படம் என்ற பெருமையையும் இந்த படம் பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கலிபோர்னியா ஆக்லாந்து சர்வதேச திரைப்பட விழாவில் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப 2வது முறையாக கோழிப்பண்ணை செல்லதுரை படம் திரையிடப்பட்டதாக இயக்குநர் சீனு ராமசாமி தெரிவித்துள்ளார். யோகி பாபு மற்றும் புதுமுகங்கள் நடித்துள்ள இந்த திரைப்படம் கடந்த வாரம் திரையரங்குகளில் வெளியானது. இந்த படத்திற்கு வைரமுத்து, கங்கை அமரன், பா. விஜய் உள்ளிட்டோர் பாடல்களை எழுதியுள்ளனர். மேலும் தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை படங்களுக்கு இசையமைத்த என். ரகுநந்தன் இந்த படத்துக்கு இசையமைத்துள்ளார். கோழிப்பண்ணை செல்லதுரை திரைப்படம் ARPA சர்வதேச திரைப்பட விழா மற்றும் நியூபோர்ட் பீச் பன்னாட்டு திரைப்பட விழாவிலும் திரையிட தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் சிம்பு OG படத்தில் தே கால் ஹிம் மோஜி என்ற பாடலை பாடியுள்ளார். இதுகுறித்த புகைப்படத்தை இசையமைப்பாளர் தமன் தனது X பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். பவன் கல்யாண் தற்போது இயக்குநர் சுஜித் இயக்கத்தில் OG என்ற படத்தில் நடிக்கிறார். இந்த படத்தில் பிரியங்கா மோகன், பிரகாஷ் ராஜ், ஸ்ரீயா ரெட்டி, அர்ஜுன் தாஸ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். மேலும் இந்த படத்திற்கு பிரபல இசையமைப்பாளர் தமன் இசையமைக்கிறார். ஆரம்பத்தில் இந்த படத்தின் படப்பிடிப்பு வேகமாக நடைபெற்றது. பின்னர் ஒரு சில காரணங்களால் படப்பிடிப்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்டது. தற்போது இந்த படத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் மீண்டும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னை அடுத்த ஆவடியில் தண்டவாளம் அருகே திடீரென பள்ளம் ஏற்பட்டதால் 1 மணி நேரம் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. அன்னனூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்துள்ளன. இந்த சூழலில் அன்னனூர் திருமுல்லைவாயில் இடையே உள்ள தண்டவாளத்தின் பக்கவாட்டில் திடீரென பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதி வழியாக செல்லும் ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டன. நிகழ்விடத்திற்கு சென்ற ரயில்வே பணியாளர்கள் ஜல்லிக்கற்களை கொட்டி பள்ளத்தை மூடினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பின் ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது. இருப்பினும் அவ்வழியாக இயக்கப்படும் ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்படுகின்றன. தண்டவாளம் அருகே கால்வாய் அமைக்கும் பணி காரணமாக பள்ளம் ஏற்பட்டதா என்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். முன்னதாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டதால் பணிக்கு செல்பவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகை மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்கள் சிலர் கடந்த சில நாட்களாக சுருக்குமடி வலைகளை பயன்படுத்தி வேதாரண்யம் கடற்பகுதியில் மீன்பிடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிப்பதாக நாகை மீனவர்கள் தெரிவித்து வருகின்றனர். சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவதை தடுத்து நிறுத்தவும், தடையை மீறி பயன்படுத்தும் மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆறுகாட்டுத்துறை, கோடியக்கரை, புஷ்பவனம் உள்ளிட்ட 15 கிராம மக்கள் 5000த்திற்கும் மேற்பட்டோர் இன்று கடலுக்கு செல்லவில்லை. இதேபோல காரைக்கால், மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு தொடர்பான வழக்கை விரைவுபடுத்த கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 11,000த்திற்கும் மேற்பட்ட பதிவு அஞ்சல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி கடந்த 2015ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. இது தொடர்பாக அண்மையில் தலைமைச் செயலாளரை சந்தித்து ஓய்வூதியதாரர்கள் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். அகவிலைப்படி வழங்க உத்தரவிட்ட நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டு வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. இதனை விரைந்து விசாரித்து தீர்ப்பு வழங்க வலியுறுத்த கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஓய்வூதியதாரர்கள் பதிவு அஞ்சல்களை அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக பேசிய அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கத்தின் மாநில தலைவர் கதிரேசன், ஓய்வூதியதாரர்களை தமிழக அரசு வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இலங்கை நாட்டின் 9வது அதிபராக தேசிய மக்கள் சக்தி முன்னணியைச் சேர்ந்த அனுரா குமார திசநாயக்க பதவியேற்றார். கொழும்புவில் அதிபர் மாளிகையில் எளிமையான முறையில் நடைபெற்ற விழாவில் புதிய அதிபராக அனுரா குமார திசநாயக்க பொறுப்பேற்றுக் கொண்டார். இதன் மூலம் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இடதுசாரி முன்னணியைச் சேர்ந்த அதிபர் என்ற பெருமையை பெற்றார்.
அதிபராக பதவியேற்ற பின் உரையாற்றிய திசாநாயகர் அனைத்து நாடுகளுடன் ஒன்றிணைந்து செயல்படுவேன் என்று கூறினார். அதிபராக பதவியேற்ற திசாநாயகவுக்கு உலக தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் முதல் சுற்றில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இரண்டாவது சுற்றில் வாக்கு எண்ணிக்கையில் அனுராக் குமார திசாநாயக வெற்றி பெற்றார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இரண்டாவது இடத்தையும் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர். இதனிடையே இலங்கை பிரதமர் பதவியை தினேஷ் குணரத்ன ராஜினாமா செய்தார். புதிய அதிபர் பதவியேற்கும் முன்பே அவர் தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்தார். இதனால் இலங்கை நாடாளுமன்றம் விரைவில் கலைக்கப்படுகிறது. இலங்கைக்கு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் என அந்நாட்டின் புதிய அதிபர் அனுராக் குமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தலைநகர் கொழும்புவில் உள்ள ஜேவிபி கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிலையான அரசை நிறுவி நாட்டை மாற்றத்தை நோக்கி கொண்டு செல்ல முடியும் என்று தெரிவித்தார். மக்களை ஒன்றிணைத்துக் கொண்டு இலங்கையை பொருளாதார வல்லமை மிக்க நாடாக கட்டி எழுப்புவேன் என்றும் உறுதி கூறினார். தமக்கு பதவி என்பதை விட பொறுப்புதான் முக்கியம் என தெரிவித்த அனுரா மற்ற வேட்பாளர்களை ஆதரித்த மக்களையும் மதித்து ஆட்சி புரிவேன் என குறிப்பிட்டார். முன்னதாக இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா அனுராவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக சீன தூதர் ஜென்காங்கும் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மாமன்னன் ராஜராஜ சோழன் திருமுறை கண்டெடுத்த விழா நடைபெற்றது. திருநறையூரில் பிறந்த நம்பியாண்டவர் நம்பி மாமன்னன் ராஜராஜ சோழனின் வேண்டுகோளுக்கு இணங்கி தில்லை சபையின் மேற்கு பக்கத்தில் மறைக்கப்பட்டிருந்த திருமுறைகளை கண்டெடுத்து அவற்றிற்கு பண் வகுத்தார். ராஜராஜ திருமுறை கண்ட விழாவுக்கு அடிப்படை இதுவே. இதையொட்டி ராஜராஜ சோழன், நம்பியார் நம்பி உள்ளிட்ட சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டு கோயில் கிழக்கு கோபுரத்தில் இருந்து வீதி உலா புறப்பட்டது. நடராஜ பெருமாள் சன்னதியில் வைத்து பூஜிக்கப்பட்ட 12 திருமுறைகளை சிவனடியார்கள் தலையில் சுமந்தபடி வீதி உலா சென்றனர். அப்போது ஏராளமான சிவனடியார்கள் திருமுறைகள் ஓத கைலாய வாத்தியங்கள் இசையுடன் ஊர்வலமாக சென்று கோயிலை அடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கம்மாபுரம் அருகே பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் அனுமதியின்றி சுரங்க விரிவாக்கப் பணியில் ஈடுபடும் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கம்மாபுரம் கிராம பகுதியில் என்எல்சி நிறுவனம் 2வது பழுப்பு நிலக்கரி சுரங்க விரிவாக்கப் பணிக்காக ஏற்கனவே நிலத்தை கையகப்படுத்திய நிலையில் உரிய இழப்பீடு வழங்க கோரி கிராம மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் நிலத்தை சமன் செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராட்சத மண்வெட்டும் இயந்திரங்களை சிறைப்பிடித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பேச்சுவார்த்தைக்கு அழைக்காமல் மீண்டும் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை சமன் செய்ய முயற்சி நடப்பதாக கூறி கிராம மக்கள் அப்பகுதியில் குவிந்தனர். பணிகள் ஏதும் நடைபெறாததால் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் சாலை ஓரங்களில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தொடங்கி வைத்தார். 15வது வார்டுக்குட்பட்ட EB காலனியில் 20,000 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி MP கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு மரங்களை நட்டு வைத்தனர். இதைத் தொடர்ந்து அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்க உள்ள புத்தக திருவிழா குறித்து வாசகங்கள் அடங்கிய வில்லைகளை பேருந்துகளில் ஒட்டி தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆட்சியர், மேயர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.